தலைநகரில் மக்கள் தண்ணீர் இன்றி தவித்து வருகிறார்கள். தரமணி உள்ளிட்ட பல பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் சிலர் இறந்தும் போனார்கள். இதையெல்லாம் இப்போது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மக்கள் இப்படி கழிவு நீரை குடித்துக் கொண்டிருக்கையில் ஸ்டாலின் அரசு டெடிகேட்டிவ் லைன் என்கிற பெயரில் நேரடியாக சிலருக்கு மட்டும் 24 மணி நேரமும் தண்ணீர் சப்ளை செய்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இந்த தகவல் பொதுவெளியில் இல்லை. சென்னையில் இருக்கும் முக்கிய புள்ளிகளும் உடன்பிறப்புகளும் ஆடம்பர ஹோட்டல்களும் பிரத்யேக நீர் இணைப்புகளை பெற்று சுகபோகம் அனுபவிக்கின்றன. சென்னை குடிநீர் வாரிய இணையதளத்தில் இந்த இணைப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தினால் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து நேரடியாக வீட்டிற்கே இணைப்பு கொடுக்கப்படும். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்படுவது இல்லை. இது குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதும் இல்லை. நீர் இல்லையேல் நிலம் இல்லை, இந்த ஆட்சியும் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சியில் நீர் சிலருக்கு மட்டுமே பாய்கிறது. பொதுமக்களின் கண்ணீர் உங்களை சும்மா விடுமா? இத்தகைய முக்கிய இணைப்புகளுக்கான விண்ணப்ப முறையை ஏன் பொதுவெளியில் விளம்பரப்படுத்தவில்லை என மக்கள் கேட்கிறார்கள். மக்களுக்கு கழிவுநீர் கலந்த குடிநீரை கொடுத்துவிட்டு முக்கிய புள்ளிகளுக்கு மட்டும் சுகாதாரமான குடிநீர் கொடுப்பதுதான் மாடல் ஆட்சியா? எல்லோருக்கும் எல்லாம் என வாய்ப்பந்தல் போட்டால் போதுமா முதல்வரே? டாஸ்மாக் கடையில் எலைட் கடையில் என்ன பாட்டில் கிடைக்கும் என விளம்பரம் செய்யும் அரசு ஏன் இந்த இணைப்பு பற்றி விளம்பரம் செய்யவில்லை? செய்தால் அவர்களும் பெற்றுக்கொள்வார்களே. நீரின்றி குடங்களுடன் தெருவில் தவிக்கும் எளியோரின் சாபம் இந்த ஆட்சியை எரித்துவிடும் என்கிறார்கள் பொதுமக்கள்.